18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நிம்மதி இல்லை. யாராவது ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் அடிக்கடி சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று போனால் இன்னொன்று, அது போனால் இன்னொன்று என ஒரு விஷயம் சரியாவதற்கு முன்பாகவே, கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாகவே அடுத்தடுத்து பிரச்சனையும் சண்டையும் சிக்கல்களும் அதிகமாகிக் கொண்டே போகிறதே. என்னதான் காரணம் என ஒன்றும் புரியாமல் தானே தவித்துக் கொண்டிருந்தாய்? உண்மையிலேயே உனக்கு ஒருவர் செய்வினை செய்து விட்டார். அந்த நபர் யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அவர் யார் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அவர் மூலமாக உனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. நான் ஏற்கனவே உனக்கு பலமுறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை காட்டிலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என உன்னை வாழ்த்த நினைக்கும் உள்ளங்களை காட்டிலும் நீ வீழ்ந்து போக வேண்டும் என நினைக்கும் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக இரு என எச்சரிக்கை செய்தும் கூட நீ அதை பொருட்படுத்தாமல் நீ வாங்கும் பொருட்களையும் நீ எங்கு போகிறாய் என்ன செய்கிறாய் என்பதையும் மிக சந்தோஷமாக மற்றவர்களுள் பகிர்ந்து கொண்டே இருந்தாய். அதை பொறுக்க மாட்டாமல் தான், அதை மனதளவில் ஆற்றிக்கொள்ள முடியாமல் தான் அவர்கள் உனக்கு செய்வினை செய்து விட்டார்கள். ஏனெனில் இங்கு இருக்கும் மனிதர்களில் பாதி பேர் அப்படித்தானே இருக்கிறார்கள். தன்னை விட யாரும் சந்தோஷமா இருந்து விடக்கூடாது. தன்னை விட யாரும் உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. தனக்கு சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும் சரி, அடுத்தவன் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிம்மதியை அனுபவித்து விடக்கூடாது. காசு பணத்தோடு சந்தோஷமா எங்கும் போய்விடக்கூடாது, எதையும் வாங்கிவிடக்கூடாது, நிம்மதியாய் வாழ்ந்து விடக்கூடாது என நினைக்கும் மனிதர்தான் இப்போது உனக்கு செய்வினை செய்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, உன் வீட்டிற்கு அருகிலேயே மிகவும் நெருக்கமாக உன்னுடன் பழகக்கூடியவர்தான். அவர் பேசும்போது வார்த்தைகளில் தேனை தடவி இனிமையாக பேசினாலும், உன்னை பார்க்கும் போதெல்லாம் நல்லபடியாக உன் மீது பேசினாலும், உன்னிடம் வந்து சேர்ந்து நின்றாலும் கூட அவர் மனதிற்குள் எப்போதுமே ஒரு பொறாமை தீ எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கு அவர்களை விட நீ நன்றாக வாழ்கிறாய் என்பதை பொறுக்க மாட்டாமல் தான் உனக்கு செய்வினை செய்துவிட்டார். இருந்தாலும் அதை இப்போதே இன்று இரவுக்குள்ளாகவே நான் முழுவதுமாக அழித்து தீர்த்து விடுவேன். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. என்னதான் மனிதர்கள் மாளிகையில் இருந்தாலும் அவர்கள் மனமானது குப்பை போலத்தான் இருக்கிறது. என்ன செய்வது, ஒரு சிலர் இப்படி இருக்கும்போது அவர்களையும் சரி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நீ கவலை கொள்ளாதே. மனிதர்கள் கூற கோபுரத்தில் இருக்கிறார்களோ அல்லது மாட மாளிகையில் இருக்கிறார்களோ அல்லது மண்ணருகில் இருக்கிறார்களோ, எங்கிருந்தாலும் அவர்கள் உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்த என்னால் மட்டும்தான் முடியும். ஏனெனில் மனிதர்கள் எல்லாருக்குமே எப்போதுமே நிம்மதியாய் வாழ்வதற்கு தேவை என என்னிடம் எதையாவது கேட்கிறான். நானும் கொடுக்கிறேன். அத்தோடு ஆசை முடிந்து போய்விடுகிறதா? இல்லை. ஒரு தேவையை நிறைவேற்றியவுடன் இன்னொரு தேவை வருகிறது. ஒரு ஆசையை நிறைவேற்றியவுடன் இன்னொரு ஆசை வருகிறது. இப்படி ஆசைகள் அதிகமாகனாலும் பரவாயில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட்டதை கொடுத்த பிறகும் கூட அடுத்தவன் நல்லா இருந்துவிடக் கூடாது, எனக்கு ஒரு கண் போனால் அவனுக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லவா இருக்கிறான். எனக்கு கெடுதல் நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னை விட அவன் இன்னும் மோசமாக கஷ்டப்பட வேண்டும் என நினைக்கிற ஒரு மனிதர் தான் உனக்கு செய்வினை செய்து விட்டார். அப்படி உன் வாழ்வில் இப்போது நீ சில நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். நீ கலங்காதே என் தங்கமே. வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மறைந்து போவார்கள். அவர்களுடைய வேஷங்களும் கலைந்து போகும். இப்போது உன்னை சுற்றி இருக்கும் அந்த நபர் யார்? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த அந்த நபர் யார் என்பதை நானே நாளை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவர் உன் கண்ணெதிரிலேயே காலையில் நீ நிச்சயமாக பார்ப்பாய். நானே கதி என நம்பி வாழும் என் அன்பு பிள்ளை, உன்னை காப்பாற்ற வேண்டியது, உன்னை காக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது தானே. உன்னை காப்பாற்றி இப்போது இன்பக் கடலில் மூழ்கச் செய்ய போகிறேன். உனக்கு என்றும் எப்பொழுதும் துணையாயிருந்து நானே உன்னை காத்தருள்வேன். ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாமல் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் போது வேறு யாராவது வந்து உனக்கு ஆபத்தை செய்ய விட்டு விடுவேனா என்ன? அனைத்தையும் சரி செய்து இனி உன் வாழ்க்கையை ஆனந்தமாய் மாற்றப் போகிறேன். உன் மனதில் இப்போது இருக்கும் எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் தானாகவே மறைந்து போகும். இனி உன் வாழ்வில் பசுமையான நல்ல நினைவுகள் மட்டுமே இருக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படும்படியான பல நல்ல நிகழ்வுகள் இப்போது உன் வீட்டில் நடக்கும். உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு நீ தயாராக இரு. மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நானே கொண்டு போய் சேர்ப்பேன். உன் மனதை தயாராக வைத்துக்கொள் என் தங்கமே.
பசுமையான நல்ல நினைவுகளை என் அருளோடு நீ பெறப் போகிறாய். நீ விரும்பியபடி நீ சீக்கிரமே என் ஆலயத்திற்கு வந்து எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் வருவாய் பெருகும். நீ இனிமேல் உன்னால் முடிந்த அளவிற்கு தான தர்மம் செய். தான தர்மம் செய்ய தொடங்கினாலே உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளும் பேராபத்துகளும் பிரச்சனைகளும் செய்வினைகளும் அடுத்தவர் செய்கிற திருஷ்டி வைக்கிற விஷயங்களும் எல்லாம் காணாமல் போய்விடும். குளம் போல தேங்கிவிடாமல் நதி நீர் போல ஓடி போய்க்கொண்டே இரு. இனி பல அதிசயங்கள் உன் வாழ்வில் உண்டாகும்.